Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை ஆரப்பாளையத்தில் பேருந்து நிறுத்துவதில் நேரம் தொடர்பான பிரச்சனையால் தாராபுரம் கிளை ஓட்டுநரை பேருந்து நிலைய அதிகாரி செருப்பால் அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணி, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண். அதாவது மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலைய அதிகாரி மாரிமுத்து என்பவர் பேருந்து ஓட்டுநரை செருப்பால் அடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் ரவுடிசத்தன் கையில் எடுத்துள்ளனார்களா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது தொடர்பாக திருப்பூர் மதுரை இடையே பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு 12:30 மணி அளவில் சுமார் தாராபுரம் திருப்பூர் கிளையைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் கணேசன் என்பவர் பேருந்தை ஆரப்பாளையத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பு நிறுத்தியுள்ளார். அந்த பேருந்து வெளியே நின்றதை பார்த்த உடனே அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்து பற்றாக்குறை இருந்தது. நேற்று முகூர்த்த தினம் என்பதால் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. இதனால் பயணிகள் ஓடி வந்து இந்த பேருந்தில் ஏறியுள்ளார். கணேசன் அப்பொழுது ஓட்டுநர் கணேசன் என்பவர் இந்த வண்டி எடுக்க தாமதமாகும் என்று கூறிய போதிலும் பயணிகள் இறங்காமல் அந்த பேருந்தில் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதில் இந்த ஆரப்பாளைய பேருந்து நிலைய அதிகாரி மாரிமுத்து என்பவர் இதை கண்டு ஆத்திரம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை விட்டு கணேசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அலுவலகத்துக்கு அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அங்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் வாக்குவாதம் முற்றி போய் அவரை வயதானவர் என்று பார்க்காமல் அவரை செருப்பால் அடித்துள்ளார். தற்பொழுது அதை மற்றொருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தற்பொழுது அந்த செருப்பால் அடிக்கும் காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு ஓட்டுநரை இது போன்று செருப்பால் அடித்த சம்பவம் இந்தியாவில் வேறு எங்கும் நடைபெறவில்லை என்றும் இது போன்ற திராவிட மாடல் ஆட்சி என்று கூறப்படும் இந்த ஆட்சியில் தற்போது அதிகாரிகள் முதல் கொண்டு அனைவரும் ரவுடிசத்தை கையாளுகிறார்கள் என்ற கேள்வியும் அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.